வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய நெருக்கடி தர ஆரம்பிச்சிருச்சு. ஈரோடு இடைத்தேர்தலில் இப்போ சின்னம் கிடைக்குமா இல்லையான்னு தெரில. முடங்கிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல். போன இடைத்தேர்தலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னம் கையில் இருந்தும் பெரிய லெவலில் தோல்வி. அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிச்சிட்டாரு. புறக்கணிச்சுக்கு முக்கியமான காரணம் அங்கே வட மாவட்டம் சொல்கிறனால பாமக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 3வது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பயம். அதனால தான் போட்டி இல்லை. ஆனால் இப்போ கொங்கு மண்டலத்தில் இடைத்தேர்தல் வந்திருக்கு. இதையும் பார்த்திங்கன்னா புறக்கணிச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலாயிரும். எல்லா சீனியர் முன்னமைச்சும் சொல்கிறாங்க இது கொங்கு மண்டலம் நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிக இடங்கள் ஜெயிச்சது பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி இருந்தாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாங்க கொங்கு மண்டலத்தில். ஸோ அதன் அடிப்படையில் இங்கே போட்டியிட சொல்லி ரொம்ப வற்புறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி எல்லாம் நெருக்கடி கொடுத்துட்ருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை போட்டி இல்லைன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னம் கிளைம் பண்ணி பார்த்திங்கன்னா கேட்பார், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இரட்டை இலை சின்னம் 2 பேருக்கு கிடைக்குமா கிடைக்கான்ற ஒரு கேள்வியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்க நினச்சாலுமே சீனியர்கள் பார்த்திங்கன்னா விட மாட்டாங்க, போட்டி இல்லாம். ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. அங்கே செந்தில் பாலாஜியும் களம் இறங்கியிருக்காரு. அதே மாதிரி இப்போ பாஜக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜெல்லாம் அண்ணாமலை தரைக்குறையாக ரொம்ப அண்ணாமலை பெரிய ஆளா அப்படி இப்படின்னு பேசியிருந்தார். இப்போ அண்ணாமலை சகோதரன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி மீண்டும் கூட்டணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க பேட்டிக்கிட்ட தெரியுது. ஸோ இந்த ஃபேம்ஸ் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.